நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்து இரண்டாவது குடிநீர் திட்டம், மூன்றாவது குடிநீர் திட்டம், போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய எம்ஜிஆர் காலத்தில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திற்கும் சரி. இது பிஜேபியினுடைய வேட்பாளர் காடேஸ்வர தங்கராஜ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, 1வது குடிநீர் திட்டம், 2வது குடிநீர் திட்டம், 3வது குடிநீர் திட்டம், 4வது குடிநீர் திட்டம்னு பேசிட்டு அவர் வந்து யார் கொண்டு வந்ததுங்கிறது சொல்கிறதுக்கு கூட தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனாரையும் பார்க்குறாரு. பின்னாடி வந்து பிஜேபியுடைய கவுன்சிலர் அவரையும் பார்க்குறாங்க. இவர் பார்க்குறத பார்த்து தகப்பனாரும் பிஜேபி சேர்ந்த கவுன்சிலர் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது இவருடைய நிலைமை. இவரெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் போய் என்னத்தை பேசுவாருங்கிறது தெரியல. அதுவும் வந்து என்ன, எம்ஜிஆர் இறந்து போய் பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 4வது குடிநீர் திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்ததாக சொல்கிறாரு. 1வது குடிநீர் திட்டங்கிறது வந்து KNP பழனிசாமி அவர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. அதையும் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்ததாக, அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில் இல்லாத காலத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது எம்ஜிஆர் கொண்டு வந்ததுங்கிறாரு. எம்ஜிஆர் இறந்து போய் பல ஆண்டுகள் கழிச்சும் கூடி எம்ஜிஆர் கொண்டு வந்ததாக சொல்கிறாரு. இப்படி பொய்யான குற்றச்சாட்டும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் மைக்கை பிடிச்சிட்டு ஏளனமாக அவர் வந்து செய்யக்கூடிய செயல் வந்து மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. அதாவது மக்கள் சிரிப்பதை விட அவருடைய தகப்பனாரும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய குணசேகரன் இது 26ஆம் வார்டு கவுன்சிலர், அவர் அதை விட சிரிக்கிறாரு மூஞ்சியில் கையை வச்சுக்கிட்டு. இப்படிப்பட்ட வேட்பாளருக்கு அவங்களுடைய வாக்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.